போன சாப்டரோட முடிவுல அந்த குரோமன் வந்துட்டு அவங்க கிட்ட இருக்க ஆளுங்களை வச்சு ஒரு டனலை தோண்டி இருப்பான். இவன் கிட்ட இருக்க அந்த கோஆர்டினேட்ஸை வச்சு அந்த ஒரிஜின் லைனா கனெக்ட் பண்ணலாம்னு நினைச்சிருப்பான். அதுக்கப்புறம் என்னாச்சுங்கிறத இந்த சாப்டர்ல பார்க்கலாம். கதையுடைய ஆரம்பத்திலேயே நம்ம சென் கிட்ட சொன்ன மாதிரியே இந்த ஹாலிடேவை என்ஜாய் பண்ற விதமா அவங்க எல்லாருமே பீச் போலான்னு பிளான் போட்டிருப்பாங்க. இவங்க எல்லாரையுமே யூதான் கார்ல கூட்டிட்டு போறான். பக்கத்துல இருந்து சூவும் இவ்வளவு சீக்கிரம் டிரைவிங் லைசன்ஸ் எப்படி கிடைச்சிச்சுன்னு கேட்க, இது எல்லாத்துக்கும் எங்க அப்பாக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும். வெறும் 10 நாள்ல ஃபாஸ்ட் ட்ராக் டிரைவிங் கோர்ஸ்ல என்ன என்ரோல் பண்ணி எனக்கு ஈஸியா லைசன்ஸை வாங்கி கொடுத்துட்டாரு. இன்கேஸ் உங்களுக்கும் இன்ட்ரெஸ்டா இருந்தா சொல்லுங்க, எங்க அப்பா கிட்ட சொல்லி உங்களையும் அந்த கோர்ஸ்ல ஆட் பண்ணி விட்டுறான். இது கேட்டு அவங்களும் சந்தோஷப்பட ஒரு வழியா பீச்சை ரீச் பண்ணிடுறாங்க. உடனே ஷானும் சூவும் நாங்க ஸ்விம் சூட் போட்டுட்டு வரோம்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பிட்டான். உடனே யூவும் சரி வா நம்மளும் ஸ்விம் சூட் போட்டுட்டு வரலாம்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்ப அந்த இடத்துல சென்னை சில பேர் அடையாளம் கண்டுபிடிச்சிட்டு இவன் தானே அந்த நான்ஜி அங்க செகண்ட் ரேங்க் எடுத்த ஸ்டூடெண்ட். இவனுக்கு என்னதான் டேலண்ட் இருந்தாலும் பேவிலியன்ல ஜாயின் பண்ணி அவனுடைய லைஃப அவனே ஸ்பாயில் பண்ணிக்கிட்டான். இதை கேட்ட யூவும் செம்ம கடுப்பாகிட்டு என்ன சொன்னீங்க இப்போ இன்னும் ஒரு வாட்டி திரும்ப சொல்லுன்னு சொல்லிட்டு அடிக்கிற மாதிரி போக அங்க இருந்த சென் வந்துட்டு அவன் கையை பிடிச்சிட்டு தேவையில்லாம உன்னுடைய ஸ்ட்ரென்த்தை இந்த மாதிரி ஆளுங்க கிட்ட வேஸ்ட் பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு அவனை கூட்டிட்டு போக பதிலுக்கு அவனும் சென் உன்னால எப்படி இந்த அளவுக்கு அமைதியா இருக்க முடியுதுன்னு தெரியல. உன் இடத்துல நான் இருந்திருந்தேன்னா அவங்களுடைய ஃபேஸ செவக்க வச்சிருப்பேன். பதிலுக்கு நானும் எனக்கு முக்கியம் இல்லாத விஷயத்துல நான் ஃபோக்கஸ் பண்ண மாட்டேன். இன் கேஸ் அது எனக்கு இம்பார்ட்டன்டா இருந்துச்சுன்னா எந்த எல்லைக்கும் நான் போறதுக்கு தயங்க மாட்டேன். இதை கேட்டு யூவும் நீ எதை பத்தி ரொம்ப கேர் பண்ணுவான்னு கேட்க அந்த இடத்துக்கு ஸ்விம் சூட்ல வந்த சூவும் அவன் கேர் பண்ற ஒரே ஆளு ஷான் தான். இதை கேட்டு அவனும் அதுவும் கரெக்ட் தான், சரி நீங்க 2 பேரும் போய் சீக்கிரமா ஸ்விம் சூட்ல வாங்கன்னு சொல்ல தண்ணி வைக்கிற நேரத்திலேயே நாங்க 2 பேருமே ஸ்விம் சூட்ல வந்துட்டோம். உடனே சென் வந்துட்டு நான் வேணா சன்ஸ்கிரீன் போட்டு விடுவான்னு கேட்க அவ சரின்னு சொன்னதும் சென்னும் அங்க போயிட்டான். இதை பார்த்து யூ வந்துட்டு அவன் கையில ஒரு சன்ஸ்கிரீன் எடுத்துட்டு நான் வேணா அவனுக்கு அப்ளை பண்ணிட்டு மாச்சோன்னு கேட்க பதிலுக்கு அவளும் ஒழுங்கு மரியாதையை இங்க இருந்து போயிடுன்னு சொல்றான். அப்படியே கொஞ்ச நேரம் போக நம்ம ஷானுக்கு திரும்பவும் அந்த குரல் கேக்குது. அவளும் பதறி அடிச்சு எழுந்துக்கிறான். அந்த சத்தம் கடல்ல இருந்துதான் வருது. இதை பார்த்து சென்னும் என்ன ஆச்சுன்னு கேட்க நான் திரும்பவும் அந்த வாய்ஸை கேட்டேன். அந்த சவுண்ட் ரொம்பவே கிரீப்பியா இருந்துச்சு. அது என்ன சொல்லிச்சுன்னா கிரேட் காட் ரிரேவன் ஒரிஜின் லேண்ட். இது கேட்டுச்சுன்னும் இதுக்கும் அந்த ஒரிஜின் லேண்டுக்கும் ஏதோ சம்பந்தம் இருக்கு. நமக்கு தெரிஞ்ச விஷயத்த வச்சு இந்த மர்மத்தை நம்மளால கண்டுபிடிக்க முடியாது. முதல்ல அந்த ஆரிஜின் லேண்ட் எங்க இருக்குன்னு கண்டுபிடிக்கணும். நம்ம காலேஜ் ஸ்டார்ட் ஆனதுக்கு அப்புறம் உன்னுடைய மாஸ்டர் கிட்ட அந்த ஆரிஜின் லேண்ட பத்தி இன்ஃபர்மேஷனை கேளு. அப்படியே கொஞ்ச நாள்ல அந்த டெம்பரிங் டெக்னிக் மூலயமா என்னோட பாடியில இருக்க மசில்ஸ் எல்லாத்தையுமே சக்சஸ்ஃபுல்லா ட்ரெயின் பண்ணிட்டேன். அடுத்ததான் அந்த டெக்னிக்கை என்னுடைய போன்ஸ்ல இன்ஃபியூஸ் பண்ணலான்னு பார்த்தேன். நான் எடுத்த ட்ரைனிங்லயே இதுதான் ரொம்ப கொடூரமா இருந்துச்சு. என்னால அந்த பெயினை டாலரேட் கூட பண்ண முடியல. இருந்தாலும் நான் ஸ்ட்ராங் ஆகிறதுக்கு எனக்கு இருக்க ஒரே சான்ஸ் இது மட்டும்தான். ஒரு வழியா என் உடம்புல இருக்க அந்த 206 போன்ஸையும் டெம்பரிங் டெக்னிக் மூலயமா ஸ்ட்ராங் ஆகிட்டேன். இதே நேரத்துல என்னுடைய சிஸ்டம்லயும் நான் ஆர்டினரி லெவல் 9th ரேங்க் அப்ளைன் பண்ணிட்டேன்னு வந்துச்சேன். இன்னும் ஒரே ஒரு ஸ்டெப் தான் இருக்கு நான் அட்வான்ஸ் லெவல ரீச் பண்றதுக்கு. ஆனா அதுக்கான மெத்தட் புக்ல ரொம்பவே வேகா இருந்துச்சு. இதுக்கான வழிய நானே தான் கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டு புக்கை க்ளோஸ் பண்ண அப்படியே கொஞ்ச நாளுக்கு அப்புறம் நாங்க சாங்காய் யூனிவர்சிட்டிக்கு வந்து சேர்ந்தோம். காலேஜை பார்த்த உடனே ஷானுக்கு பழைய ஞாபகம் தான் வருது. நம்ம சின்ன வயசுல சாப்பிட்ட அந்த ஐஸ்கிரீம் ஷாப் அது இன்னும் இங்கதான் இருக்கேன். உடனே எங்க அம்மா வந்துட்டு சரி வாங்க நம்ம ஐஸ்கிரீம் சாப்பிட்டு போலாம், நம்ம வேற ரொம்ப சீக்கிரம் வந்துட்டோம், இன்னும் ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு டைம் இருக்கு. உடனே ஷான் வந்துட்டு ஸ்ட்ராபெரி மில்க் ஷேக்க ஆர்டர் பண்ணி சாப்பிட்டுட்டு இருக்கேன். சடனா ஏதோ சத்தம் கேட்க நம்ம ஹீரோவும் திரும்பி பார்த்தா எதிர்க்க இருக்க பார்ல சில ஜென் ஃபியூசர் என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. இதோட இந்த சாப்டர் முடிய அடுத்த சாப்டரோட ஆரம்பத்திலேயே இது எல்லாத்தையுமே பார்த்துட்டு இருக்க சில பசங்க வந்துட்டு அந்த ஜியாவை பாத்தியா அந்த ஆர்ட்ஸ் காலேஜ்ல ரொம்பவே திமிரு பிடிச்சவளா சுத்திட்டு இருந்தா. ஆனா இப்ப அந்த எவல்யூஷன் காலேஜில் சேர்ந்த பையனை ஹக் பண்றதுக்கு அலோவ் பண்றான். பதிலுக்கு பக்கத்துல இருக்கவனும் உனக்கே நல்லா தெரியும்ல எவல்யூஷன் காலேஜ் சேர்ந்தவங்களுக்கு கண்டிப்பா ஃபியூச்சர் இருக்கு, நீ சொல்றதும் கரெக்ட் தான். நான் மட்டும் அந்த இன்னர் கேம்பஸ்ல இருந்திருந்தேன்னா இந்நேரத்துக்கு நானும் ஃபன்னை என்ஜாய் பண்ணிருப்பேன். அப்பதான் நமக்கு காட்டுறாங்க சாங்காய் யூனிவர்சிட்டியை பொறுத்த வரைக்கும் 2 கேம்பஸா ஸ்பீக் பண்ணிருக்காங்க. இதுல அவுட்டர் கேம்பஸ்ங்கிறது கல்ச்சுரல் ஸ்டூடெண்ட்ஸும் ஆர்ட் ஸ்டூடெண்ட்ஸும் படிக்கிற இடம். அதுவே இன்னர் கேம்பஸ்ங்கிறது எவல்யூஷன் மெக்கானிக்கல் அண்ட் மார்ஷல் ஆர்ட் ஸ்டூடெண்ட்ஸ் படிக்கிற இடம். இந்த இன்னர் கேம்பஸ்ல படிக்கிறவங்களுடைய இன்ஃபர்மேஷன் ரொம்பவே கான்ஃபிடென்ஷியல். ஏன்னா அவங்க தான் ஜென் ஃபியூசராகவும் சைபாக்காவும் மாறுவாங்க. பப்ளிக் யாருமே இந்த கேம்பஸ்குள்ள போக முடியாது. நீ வந்து அவுட்டர் கேம்பஸ்ல இருக்க ஸ்டூடெண்ட் கூட இந்த இன்னர் கேம்பஸ்குள்ள போறதுக்கு அனுமதி இல்ல. உடனே சென்னுடைய மாம் வந்துட்டு உங்க 2 பேருக்கும் இந்த யூனிவர்சிட்டியில ஃப்ரீடம் கிடைக்க போகுது. அங்க இருக்க பசங்கள மாதிரி ட்ரிங்க்ஸ் ஃபன்னு சொல்லிட்டு அது தப்பான
வழியில யூஸ் பண்ணாம நல்லா படிக்கணும், புரிஞ்சுதான்னு கேட்க உடனே டேட் வந்துட்டு அவங்க 2 பேருமே சின்ன வயசுல இருந்து குட் கிட்ஸா தான் இருக்காங்க. சரி டைம் ஆயிடுச்சு, நீங்க 2 பேரும் கேம்பஸ்குள்ள போங்கன்னு சொல்லலாம். நாங்க உள்ள என்டர் ஆகும்போதே அந்த இடத்துல நிறைய செக்யூரிட்டி கார்டு இருந்தாங்க. அதுல ஒருத்தர் உங்களுடைய அட்மிஷன் நோட்டீஸ காட்டுங்கன்னு சொல்ல ஷானுடைய நோட்டீஸ பார்த்துட்டு ஓகேன்னு சொல்லிட்டேன். நான் வந்துட்டு என்னுடைய பேக்ல அந்த நோட்டீஸை தேட ஆரம்பிச்சேன். உடனே அவர் வந்துட்டு உன்னுடைய நோட்டீஸ் எனக்கு தேவையில்லை, எனக்கு நீ யாருன்னு தெரியும், எக்ஸாம்ல செகண்ட் ஸ்கோர் எடுத்துட்டு பேவிலியன்ல ஜாயின் பண்ண வந்திருக்க கரெக்டா, நீ உள்ள போலான்னு சொல்லிட்டு என்னை அனுப்பி விட்டுருவாரு. இன்னர் கேம்பஸ் ஃபுல்லாவே சைபாகும் ஜென்ஃபியூசரும் தான் இருந்தாங்க. நாங்க 2 பேரும் பேப்பர் ஒர்க் எல்லாம் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். எங்களுக்கு அசைன் பண்ண ரூமுக்கு எங்களை அனுப்பி வச்சாங்க. உடனே ஷான் வந்துட்டு இன்னைக்கு நைட் நடக்க போற வெல்கம் பார்ட்டில உன்னை மீட் பண்ணு சொல்ல நானும் சரின்னு சொல்லிட்டு அவளை எவல்யூஷன் காலேஜ் என்ட்ரன்ஸ்ல விட்டுட்டு என்னுடைய மார்ஷல் ஆர்ட்ஸ் காலேஜ் இருக்க பக்கம் போக ஆரம்பிச்சான். உடனே என்ன ஒரு கேர்ள்ஸ் கேங் சுத்தி வளைச்சு நீ தானே ஜூனியர் சேன், ரொம்பவே ஹேண்ட்ஸமா இருக்கான், வீட்சாட்ல என்ன ஆட் பண்றியான்னு கேட்க இன்னும் சில பேர் உன்னுடைய லக்கேஜ நான் தூக்கிட்டு வரேன்னு சொன்னாங்க. உடனே அந்த இடத்துக்கு வந்த ஒரு சீனியரும் உன்னுடைய ரூமுக்கு நான் கூட்டிட்டு போறேன். அப்படி போற வழியிலேயே அவங்க வந்துட்டு நம்ம யூனிவர்சிட்டியுடைய டாப் ரேங்கர்ஸா அங்க லிஸ்ட் அவுட் பண்ணிருப்பாங்க. உனக்கு ஓகேன்னா நம்ம போய் பார்க்கலாம்னு சொல்லலாம். பதிலுக்கு சென்னும் ஓகேன்னு சொன்னதும் அந்த இடத்துக்கு போனோம். அங்க வந்துட்டு 2 ரேங்கிங் சிஸ்டம் இருந்துச்சு. ஒன்னு வந்துட்டு பீக் ரேங்கிங், அடுத்து ஃப்ரெஷ்மேன் ரேங்கிங். இந்த பீக் ரேங்கிங் சிஸ்டம்ல 500 ஸ்டூடெண்ட்ல யாரு டாப் 3ன்னு நோட்டீஸ் பண்ணுவாங்க. இதுவே ஃப்ரெஷ்மேன் ரேங்கிங்ல 100 நியூ ஸ்டூடெண்ட்ஸ்ல யாரு டாப் 3 சூஸ் பண்ணுவாங்க. இந்த பீக் ரேங்கிங்ல டாப் 3ல இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே அட்வான்ஸ் லெவல்ல இருக்கவங்க. மோஸ்ட்லி எல்லாருமே ஒன்னு எவல்யூஷன் இல்ல மெக்கானிக்கல் ஸ்டூடெண்டா இருப்பாங்க. இந்த ரேங்க்லயே பாட்டம்ல இருக்கிறது தான் மார்ஷியல் ஆர்ட்ஸ் சேர்ந்த டாப் 3 ஸ்டூடெண்ட். இதெல்லாம் சொல்லிட்டு அப்படி நடந்து போகும்போது ஒரு காலகட்டத்துல நம்ம மார்ஷியல் ஆர்ட்ஸ் சேர்ந்த ஒரு சீனியர் ஸ்டூடெண்ட் வந்துட்டு பீக் ரேங்கிங்ல 6th பிளேஸ் அப்ளைன் பண்ணாங்க. ஒன்னு மாதிரியே என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ல செகண்ட் ஹை ஸ்கோர் எடுத்தவங்க. அவங்களும் பியூர் பிளட் உடைய பார்த்து தான் சூஸ் பண்ணாங்க. ஜென் ஃபியூஷனையும் மெக்கானிக்கல் மாடிஃபிகேஷனையும் அப்ளைன் பண்ணவங்கள சர்பாஸ் பண்ணாங்க. அவங்க பேர் தான் சாங் யுவான். இப்ப நம்ம காலேஜ்ல தான் மென்டாரா இருக்காங்க. லியோக்கு ட்ரஸ்டடான ரைட் ஹேண்ட் அசிஸ்டன்ட். அப்படியே ஒரு வழியா ரூமுக்கு வந்துட்டு அந்த சீனியருக்கு ஒரு டீயை வாங்கி கொடுத்து அனுப்பி விட்டுட்டான். இதே நேரத்துல ஷான் வந்துட்டு அவளுடைய ரூம பிக் எடுத்து அனுப்பியிருந்தா. நீ ரூமுக்கு ரீச் ஆன உடனே பிக் எடுத்து அனுப்புன்னு சொல்ல அவ இருக்கிற ரூம் வந்துட்டு ரொம்ப லக்ஸுரியா இருந்துச்சு. ஆனா நான் இருக்கிற இந்த ரூம் வந்துட்டு ரொம்பவே சின்னதா தான் இருக்கேன். நானும் அவ கேட்ட மாதிரியே பிக் எடுத்து அனுப்பிட்டேன். இதை பார்த்து ஷான் வந்துட்டு நீ பேசாம இங்க வந்துரு, நம்ம ரூமை ஷேர் பண்ணிக்கலாம்னு சொல்ல நானும் மூட்டை மூச்செல்லாம் கட்டிட்டு டைரக்டா அந்த இடத்துக்கு போயிட்டேன். உள்ள என்டர் ஆன உடனே அந்த லக்ஸூரியஸான அபார்ட்மெண்ட்டை பார்த்துட்டு இந்த ரூமை கம்பேர் பண்ணும்போது மார்ஷியல் ஆர்ட்ஸ் அகாடமி எனக்கு அசைன் பண்ணது ஒரு டாக் ஹவுஸ். ஆனா எனக்கு கொடுத்த அந்த ரூம் தான் அங்க இருக்க மத்தவங்களுக்கு லக்ஸூரியான ரூம். உடனே ஷான் வந்துட்டு என்ன உள்ள கூட்டிட்டு போக உன்னுடைய மாஸ்டருக்கு உன் மேல ரொம்ப கேர் இருக்குன்னு நினைக்கிறேன், இந்த ரூம் ரொம்பவே லக்ஸரியா இருக்கா. பதிலுக்கு ஷானும் இன்னையில இருந்து இது நம்மளுடைய வீடு அப்படின்னு சந்தோஷப்பட அப்பதான் என்னுடைய மொபைல்ல சாங்கா யூனிவர்சிட்டியுடைய அப்ளிகேஷனை பார்த்தேன். ஆக்சுவலா அந்த ஆப்ல எவல்யூஷனுடைய ரிசோர்ஸ என்னால ரிடீம் பண்ண முடியும். ஆனா அதுக்கு எனக்கு தேவைப்பட்டது எல்லாமே கிரெடிட்ஸ். அதை நான் ஏர்ன் பண்றதுக்கு மொத்தம் 3 வழி இருக்கு. ஃபர்ஸ்ட் வந்துட்டு அந்த பீக் இல்லைன்னா ஃப்ரெஷ்மேன் ரேங்கிங்கை கிளைம் பண்ணணும். அப்படி இல்லைன்னா யூனிவர்சிட்டி கொடுக்குற மிஷனை கம்ப்ளீட் பண்ணணும். காம்படிஷன்ல அச்சீவ்மெண்ட் பண்ணி எக்ஸலன்ட் ரிசல்ட்டை கொடுத்தனா அந்த கிரெடிட்ஸை என்னால அப்ளை பண்ண முடியும் அப்படின்னு நினைக்க இங்க இந்த சாப்டர் முடியுது. இந்த சாப்டரோட ஆரம்பத்திலேயே நம்ம சென் வந்துட்டு அவனுடைய ஸ்கின்னை நெக்ஸ்ட் லெவலுக்கு கொண்டு போறதுக்காக செகண்ட் ரவுண்ட் ஸ்கின் டெம்பரிங்க பிராக்டிஸ் பண்ண ஆரம்பிக்கிறோம். ஃபர்ஸ்ட் ரவுண்ட கம்பேர் பண்ணும்போது இது ரொம்பவே பெயினிங்கா இருக்கு. என்னுடைய ரைட் ஹேண்டை நான் ஸ்ட்ராங் பண்றதுக்கே எனக்கு 2 மணி நேரம் தேவைப்பட்டுச்சு. இதை டெஸ்ட் பண்ணி பாக்குறதுக்காக ஷான் கிட்ட நீடில் இருக்கான்னு கேட்க அவளும் எனக்காக உன்னை கொண்டு வந்தா. அதை எடுத்து என்னுடைய ஸ்கின்னுடைய டஃப்னஸ் டெஸ்ட் பண்ணி பார்த்தேன். அந்த ஷார்ப்பான நீடிலும் என்னுடைய கைக்குள்ள நுழைய முடியாம நான் கொடுத்த ஃபோர்ஸ்ல உடைஞ்சு போச்சு. அடுத்ததா ஹீட் ரெசிஸ்டன்ட்டா செக் பண்றதுக்காக என்னுடைய கையை நெருப்புல வச்சு செக் பண்ணி பார்த்தேன். ஒரு நிமிஷம் ஆனதுக்கு அப்புறம் தான் லைட்டா பர்ன் ஆகுற மாதிரி ஃபீல் ஆச்சு. இந்த டெம்பரிங் டெக்னிக் ரொம்பவே பவர்ஃபுல்லா இருக்கு. இப்படியே போச்சுன்னா ஒரு நாள் யாருமே அழிக்க முடியாத அளவுக்கு என்னுடைய பாடியை ரொம்பவே ஸ்ட்ராங்கா மாத்திருவேன். இதே நேரத்துல நம்ம ஹீரோவுக்கு ஒரு நோட்டிபிகேஷன் வருது. அது மார்ஷியல் ஆர்ட்ஸ் காலேஜுடைய டீன் லியோ தான். உடனடியா நம்ம பாவிலியனுடைய ஹெட் குவார்டர்ஸ்க்கு வா, இங்க இருக்க மெம்பர்ஸை உனக்கு நான் இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறேன். அப்படிங்கிறப்போ பதிலுக்கு நம்ம ஹீரோ வந்துட்டு டீன் இப்ப நான் என்னுடைய ஃப்ரெண்ட் ரூம்ல இருக்கேன். உடனே அவர் வந்துட்டு அப்போ உன்னை பிக் பண்றதுக்கு நான் ஆள் அனுப்புறேன்னு சொல்ல உடனே சென்னும் ஷானுக்கு பாய் சொல்லிட்டு கீழே இறங்கி போக அங்க ஒருத்தன் நம்ம ஹீரோவை பார்த்துட்டு உன்னுடைய பேரு செந்தன, இந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ல செகண்ட் ஹையஸ்ட் ஸ்கோர் எடுத்த பையன், நீ வந்துட்டு பியூர் பிளட் பார்த்து சூஸ் பண்ணிருக்கன்னு கேள்விப்பட்டேன். இங்க எந்த பார்த்து சூஸ் பண்றோங்கிறது பிரச்சனை இல்ல, நம்மளுடைய இன்டென்ஷன் அது கரெக்டா இருக்கான்னு பார்க்கணும். அந்த பேப்லியான்ல எந்த ஒரு ப்ராக்ரஸும் இல்லைனாலும் உன்னுடைய அச்சீவ்மெண்ட்
டோர்னமெண்ட்டை நீ மெட் பண்றதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பிடுறான். அப்ப சடனா ஒரு பைக் சவுண்ட். அங்க வந்தது பாவிலியனை சேர்ந்த அந்த மென்டார் தான். என்னுடைய பேரு சாங் யுவான், மார்ஷல் ஆர்ட்ஸ் காலேஜை சேர்ந்த மென்டார். ஹெட் குவார்ட்டர்ஸ்க்கு உன்னை கூட்டிட்டு போறதுக்காக வந்திருக்கேன். உடனே சென்னு மனசுக்குள்ள, அப்படின்னா இந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ல செகண்ட் ஸ்கோர் அப்ளைன் பண்ணி இதுக்கு முன்னாடி பியூர் பிளட் பார்த்த சூஸ் பண்ணி இன்னும் ஆர்டினரி லெவல்லே இருக்கிற அந்த பொண்ணு இவங்க தானா அப்படின்னு நினைக்கிறப்பவே அவங்க என்ன பைக்ல கூட்டிட்டு போனாங்க. ஒரு வழியா மார்ஷல் ஆர்ட்ஸ் ஹெட் குவார்ட்டர்ஸ் ரீச் பண்ணிட சாங் யுவான் எனக்கு அந்த இடத்த சுத்தி காட்டினாங்க. இது வந்துட்டு லிவிங் ஏரியா. உனக்கு எப்பெல்லாம் ரிசர்ச்ல போர் அடிக்குதோ அப்போ உன்னுடைய டைம் நீ இங்க ஸ்பெண்ட் பண்ணலாம். அப்படியே ஒரு ஜூஸ் எடுத்து கொடுத்துட்டு என்ன ரிசர்ச் ஏரியாவுக்கு கூட்டிட்டு போனாங்க. அந்த இடமே எம்டியா இருக்க. உடனே சென் வந்துட்டு, சிஸ்டர் நான் வந்ததுல இருந்து எந்த ஒரு பர்சனையுமே பார்க்கலையேன்னு சொல்ல, பதிலுக்கு சாங்கும், நம்ம பேவ்லியனுக்கு இந்த யூனிவர்சிட்டி கொடுக்குற ஃபண்ட் ரொம்பவே கம்மி. அதனால நிறைய மெம்பர்ஸ்க்கு எங்களால அஃபோர்ட் பண்ண முடியல. இன்னும் அக்யூரேட்டா சொல்லணும்னா இந்த பேவ்லியன்ல இப்போதைக்கு டீன், நீ, நான் அப்புறம் இன்னும் 3 சீனியர்ஸ் இருக்காங்க. இதை கேட்ட உடனே எனக்கு ரொம்ப பெரிய ஷாக். ஏன்னா என்ன ஃபர்ஸ்ட் மீட் பண்ண வரும்போது அவர் பின்னாடி நிறைய பேரை கூட்டிட்டு வந்தாரு. அப்ப அவங்க எல்லாரையுமே ஷோ பண்றதுக்காக ஹையர் பண்ணிருக்காரு. தேவையில்லாம வந்து மாட்டிக்கிட்டோமோ, சரி பரவாயில்ல, ட்ரிபிள் பெனிஃபிட்ஸ் கொடுக்குறங்கிறதுனால இது எல்லாமே நெகோஷியபிள் தான். உடனே ரிசர்ச் ரூம்ல இருந்து டீன் லியோவும் ரொம்ப டயர்டா வெளியில வர, இத பார்த்து சாங்கும் எவ்வளவு நேரமா அந்த இடத்துக்குள்ள இருக்கீங்கன்னு கேட்க, பதிலுக்கு அவரும் 15 டேஸ்க்கு மேல அந்த ரிசர்ச் ரூம்குள்ளதான் டெம்பரிங் டெக்னிக் மூலியமா அப்பேச்சர் சாப்டரை ஓபன் பண்ணலான்னு பார்த்தேன். ஆனா எனக்கு லக் இல்ல. இப்போ வரைக்கும் எந்த ஒரு ப்ராக்ரஸும் இம்ப்ரூவ் ஆகல. ஆனா இப்ப நம்ம கூட சென் இருக்கான். ஃபியூச்சர்ல டெஃபினட்டா இந்த ப்ராக்ரஸை நம்ம இம்ப்ரூவ் பண்ணிடுவோம். அதுக்கப்புறம் சென், நீங்க 2 பேரும் ஆல்ரெடி இன்ட்ரடியூஸ் ஆயிருப்பீங்க. இது வந்துட்டு உன்னுடைய சீனியர் சிஸ்டர் சாங் யுவான். இவ எனக்கு ரிசர்ச்ல ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருந்ததுனால தான் பாடி டெம்பரிங் உடைய செகண்ட் ரவுண்ட்லயே ஸ்டக் ஆயிருந்தனா இப்போ அதை கம்ப்ளீட் பண்ணிட்டு தேர்ட் ரவுண்ட்குள்ள என்டர் ஆயிருக்கேன். நீ இந்த செமஸ்டர் வரதுக்குள்ள இந்த ஸ்கின் டெம்பரிங்க கத்துக்கணும். அதுக்கு சாங் உனக்கு ஹெல்ப் பண்ணுவா. அவ வந்துட்டு இந்த டெக்னிக்கை 3 மந்த்ஸ்லயே கத்துக்கிட்டான். சரி அதெல்லாம் இருக்கட்டும். சம்மர் வெக்கேஷன்ல உனக்கு ஒரு புக் கொடுத்தாங்க, அதை பிராக்டிஸ் பண்ணி பாத்தியா? இப்ப என்ன ரேங்க்ல இருக்குன்னு கேட்க, பதிலுக்கு நம்ம ஹீரோவும், அதெல்லாம் எனக்கு தேவையில்லை, நான் என்னுடைய ஸ்கின் டெம்பரிங் உடைய ஃபர்ஸ்ட் லெவல கம்ப்ளீட் பண்ணிட்டேன். இதை கேட்ட அந்த 2 பேரும், நீ என்ன சொன்ன அப்படின்னு ஷாக் ஆக இங்க இந்த சாப்டர் முடியுது. அடுத்த சாப்டரோட ஆரம்பத்திலேயே அந்த சாங் வந்துட்டு, என்ன விளையாடுறியா, உனக்கு யாருமே டீச் பண்ணல, அப்புறம் எப்படி இந்த டெக்னிக்கை நீ கத்துருப்ப? பதிலுக்கு நம்ம ஹீரோவும், அந்த புக்கை ரீட் பண்றதுலயே நான் லேர்ன் பண்ணிட்டேன், அதுவும் half அன் ஹவர்ல. உடனே லியோ வந்துட்டு, சென் நீ தப்பா புரிஞ்சிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன், ஸ்கின் டெம்பரிங்க கம்ப்ளீட் பண்ணிட்டேன்னு. ஆக்சுவலா அது வந்துட்டு ரொம்ப ஈஸி கிடையாது. உன்னுடைய கையை காட்டு, நான் வெரிஃபை பண்றேன்னு சொல்ல, ஆனா நம்ம ஹீரோ சாதாரணமான ஆள் இல்லைல்ல. அவன்கிட்ட இருக்க அந்த நேச்சுரல் காமோஃபிளாக் யூட்டிலைஸ் பண்ணி அவனுடைய லெவல ஆர்டினரி லெவல் 5th ரேங்கா காட்டுறான். அவரும் சென்னுடைய கையை பார்த்துட்டு, இதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்ல, இவன் ஃபர்ஸ்ட் ரவுண்ட் ஸ்கின் டெம்பரிங்க கம்ப்ளீட் பண்ணிட்டான். உடனே அவர் பதறி போய் உன்னுடைய பயாலஜிக்கல் லெவல் என்னன்னு கேட்க, நம்ம சென்னும் அது வந்துட்டு ஆர்டினரி லெவல் 5th ரேங்க்னு சொல்ல, இது கேட்ட அவரும், நீ உண்மையிலேயே ஜீனியஸ், இந்த பியூர் பிளட்டுடைய பார்த்த செக்யூர் பண்றதுக்காக நீ வந்திருக்க. இது வரைக்கும் நம்ம ஆர்டினரி லெவல்ல தான் இருந்திருக்கோம், இன்னும் கூடிய சீக்கிரத்துல நம்ம அட்வான்ஸ் லெவலுக்கு லெவலப் ஆயிடுவோம். உடனே சென் வந்துட்டு மனசுக்குள்ள, நான் ஆல்ரெடி ஆர்டினரி ரேங்க் 9th அப்ளைன் பண்ணிட்டேன், அது மட்டும் இல்லாம என்னுடைய மசில்ஸ் அண்ட் போன்ஸை கூட நான் டெம்பரிங் பண்ணிட்டேன், நான் மட்டும் நெக்ஸ்ட் லெவல்ல இருக்குன்னு அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சுன்னா பைத்தியமே பிடிச்சிரும் அவங்களுக்கு. உடனே சாங் வந்துட்டு, டீன் லியோ, இந்த இன்ஃபர்மேஷனை வெளியில சொன்னோம்னா நம்ம காலேஜ்க்கு நிறைய ஃபண்ட்ஸ் கிடைக்கும். பதிலுக்கு அவரும், இல்ல வேணாம், இப்போ இந்த விஷயத்த வெளியில போய் சொன்னோம்னா சென்னுக்கு அது ஆபத்துல முடியலாம், நம்ம கிட்ட இருக்க ரிசோர்ஸ் எல்லாம் கொடுத்து இவனை ஸ்ட்ராங் ஆக்கலாம், அது வரைக்கும் இது சீக்கிரட்டாவே இருக்கட்டும். இன்னொன்னு சொல்ல மறந்துட்டேன், சென் நீ பேசிக் கிளாஸ் எல்லாம் போக வேணாம், டைரக்டா நம்ம லேபுக்கே வந்துரு, உனக்கு சாங் வந்துட்டு அசிஸ்டண்டா இருந்து ஹெல்ப் பண்ணுவா. பதிலுக்கு அவளும், என்னது ஒரு ஜூனியருக்கு நான் அசிஸ்டண்டா, எனக்குன்னு ஒரு டிக்னிட்டி இருக்கு. பதிலுக்கு லியோ வந்துட்டு, அதெல்லாம் நம்ம விட்டு கொடுத்து பல வருஷமாச்சு. உடனே ஹீரோவை பார்த்தேன், நாளைக்கு நம்ம யூனிவர்சிட்டியில ஃப்ரெஷ்மேன் வெல்கம் அசம்பிளி நடக்க போகுது, அதுல ஃப்ரெஷ்மேன் கிங்க செலக்ட் பண்றதுக்கான என்ட்ரன்ஸ் டெஸ்ட் நடக்கும். உன்னுடைய கரண்ட் ஸ்ட்ரென்த்தை வச்சு பார்த்தா அந்த டைட்டில் உனக்கு தான். அதுல நீ மட்டும் எவல்யூஷன் காலேஜையும் மிஷினரி காலேஜையும் டிஃபீட் பண்ணிட்டேன்னா நம்ம மார்ஷியல் ஆர்ட்ஸ் காலேஜுக்கு பெருமை கிடைக்கும். அது மட்டும் நடந்துட்டா உனக்கு 10 QI பிளட் பில்ஸ கிஃப்டா கொடுக்குறேன். பிளஸ் அந்த வின்னிங் டைட்டில் அப்ளைன் பண்றதுனால யூனிவர்சிட்டி உனக்கு கிரெடிட்ஸையும் கொடுக்கும். அப்படியே அந்த நாள் முடிய அடுத்த நாள் டீன் சொன்ன மாதிரி ஃப்ரெஷ்மேனுக்கான அந்த அசம்பிளி ஸ்டார்ட் ஆச்சு. நான் ஷான் பக்கத்துல இருக்கிறத பார்த்துட்டு, இவன் அந்த பேவ்லியனை சேர்ந்தவன் தானே, இவன் ஷான் பக்கத்துல என்ன பண்ணிட்டு இருக்கான், இவங்களுக்குள்ள என்ன ரிலேஷன்ஷிப் இருக்குன்னு பேசிட்டு இருக்கேன். அந்த இடத்துக்கு அந்த லக்ஸரி ரூம்க்கு வெளியில ஒருத்தனை பார்த்தேன்ல, அவன் வந்துட்டு, ஹே சென் என்ன ஞாபகம் இருக்கான் அப்படிங்கிறப்போ பதிலுக்கு நானும் நல்லாவே ஞாபகம் இருக்கு. உடனே அவன் வந்துட்டு, உங்க 2 பேருக்குள்ள இருக்க ரிலேஷன்ஷிப்
என்னன்னு கேட்க, நாங்க 2 பேருமே சைல்ட்ஹுட் ஃப்ரெண்ட்ஸ். கிராஜுவேஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் மேரேஜ் பண்ணிக்க போறோம். அவனும் சரின்னு சொல்லிட்டு திரும்பிக்கிறான். அப்படியே கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் ஸ்டேஜுக்கு மேல மைக்க வச்சிட்டு இருக்க ஒருத்தர் கையை காட்டி ஸ்டேஜுக்கு ஒருத்தரை கூப்பிடுறாரு. ஸ்டேஜுக்கு வந்தவனும், என்னுடைய பேரு லீ மோய். உங்க எல்லாருக்குமே லியூ ஜினை பத்தி தெரியும்னு நினைக்கிறேன். கயோட்டோ யூனிவர்சிட்டியுடைய ஜீனியஸ். ஆனா உங்களுக்கு தெரியாத ஒரு விஷயத்தையும் நான் சொல்றேன். அவனுக்கு ஒரு லிட்டில் பிரதரும் இருக்கான். அவன மாதிரியே டேலண்டா இந்த வருஷம் அவனுமே என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதியிருக்கான். அவனுடைய காம்பாக்டபிலிட்டி டெஸ்டுடைய ரிசல்ட் 16%. இந்த என்டையர் கண்ட்ரிலேயே பிசிக்கல் டெஸ்ட்ல டாப் 1 வந்திருக்கிறது அவன்தான். அந்த ஜீனியஸ் லிட்டில் பிரதர் வேற யாருமே இல்ல, லீ மோய். நான் தான். நாங்க 2 பேரும் சின்ன பசங்களா இருக்கும்போதே எங்களுக்குள்ள ஒரு கோல் இருந்துச்சு. அவன் வந்துட்டு குவைட்டோ யூனிவர்சிட்டியுடைய ரெக்கார்டை பிரேக் பண்றேன்னு சொல்லியிருந்தான். இதே நேரத்துல நான் வந்துட்டு சாங்காய் யூனிவர்சிட்டியுடைய ரெக்கார்டை பிரேக் பண்றேன்னு சொல்லியிருந்தேன். இவ்வளவு நேரம் நான் பேசினதை கேட்டதுக்கு ரொம்பவே தேங்க்ஸ். இப்ப என்னுடைய பயாலஜிக்கல் லெவலை ஷோ பண்றேன். ஆர்டினரி லெவல் 5th ரேங்க். அடுத்த நிமிஷமே அந்த இடத்துல ஒரு ப்ரெஷர் கிரியேட் ஆகுது. இதை ஃபீல் பண்ண ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே, இதுதான் ஆர்டினரி லெவல் 5 உடைய ப்ரெஷரா, நாங்க வந்துட்டு லெவல் 3லயும் 2லயும் தான் இருப்போம். இவன் உண்மையிலே ஜீனியஸ்ன்னு நினைக்க உடனே அவனும் தெனாவட்டா, என்னுடைய பேரு லீ மோய், நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்கன்னு சொல்லிட்டு ஸ்டேஜை விட்டு இறங்கி போயிடுறான். இத பார்த்த ஷான் வந்துட்டு, ஜென், அவன் வெறும் ஆர்டினரி லெவல் 5th ரேங்க்ல தான் இருக்கான். என்னமோ அவன் தான் இன்வென்சிபிள் மாதிரி பிஹேவ் பண்றான். நீ அவனை ஒரே ஃபிங்கர்ல டிஃபீட் பண்ணிடுவேன்னு தெரியாது போல. பதிலுக்கு சென்னும், இப்போதைக்கு லோ ப்ரொஃபைல்லே கீப் அப் பண்ணுவோம் அப்படின்னு சொல்ல, அடுத்த நிமிஷமே இன்னொரு அனௌன்ஸ்மெண்ட். ஸ்டூடெண்ட் கவுன்சிலுடைய பிரசிடென்ட் ஜோஹுவை அந்த இடத்துல இன்வைட் பண்றாங்க. உடனே அவர் வந்துட்டு மைக்க வாங்கிட்டு, நான் தான் ஜோஹு, இந்த சாங்காய் யூனிவர்சிட்டியுடைய யூனியன் ஸ்டூடெண்ட். இந்த இடத்துல மொத்தம் 3 விஷயத்த உங்களுக்கு சொல்ல வந்திருக்கேன். நம்பர் 1, இங்க ஸ்டூடெண்டுடைய டிசிப்ளினை மேனேஜ் பண்றது டீச்சர்ஸ் கிடையாது, ஸ்டூடெண்ட் யூனியனான நாங்க தான். நம்பர் 2, ஃப்ரெஷ்மேன்ல டாப் 10ல வரவங்கள தான் இந்த யூனியனுக்குள்ள நாங்க ஜாயின் பண்ணுவோம். நம்பர் 3 வந்துட்டு, இங்க வீக்கா இருக்கிறவங்க ஸ்ட்ராங்கா இருக்கிறவங்க சொல்றதை கேட்டு நடக்கணும். அதாவது சீனியர் சொல்றத ஜூனியர் கேட்கணும். இதை தான் உங்ககிட்ட சொல்ல வந்தேன். அதுக்கப்புறம் ஸ்டேஜ் இறங்குறதுக்கு முன்னாடி இந்த அட்வான்ஸ் லெவலுடைய ஸ்ட்ரென்த் என்னன்னு காட்டணும்ல அப்படின்னு சொல்லிட்டு அவனுடைய பயாலஜிக்கல் ப்ரெஷரை ரிலீஸ் பண்ண அங்க இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் மூச்சு விடுறதுக்கே சிரமப்படுறாங்க. இதோட இங்க இந்த சாப்டர் முடியுது. அடுத்தடுத்த சாப்டர் பாக்குறதுக்கு இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த சாப்டர்ல உங்களை சந்திக்கிறேன்.